ரோடே தெரில, அந்தளவுக்கு ஜில்னஸ் இருக்குங்க. ரொம்ப சூப்பரான கிளைமேட். அதாவது இங்கே பாருங்கள், எதுவுமே தெரியல, வண்டி வர்றது தெரியல, பார்த்து ரொம்ப பொறுமையாக தான் போய் ஆகணும். இங்கேயும் ரோடே தெரில, அந்தளவுக்கு மிஸ்டாக இருக்குது. ஆனால் எல்லா கார்லேருந்து பைக்கு அவர் நடந்து வராது, அதே தெரில. ரொம்ப 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 பனி கொட்டுது. ரொம்ப சூப்பரான கிளைமேட். மெதுவாக போய் ஆகணும். இதில் வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் பஜ்ஜி சூடாகவே இருக்கும். பஜ்ஜி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா போட் ஹவுஸ்க்கு எதிர்த்தாப்புலேயே இந்த கடை இருக்குது. நம்ம முன்ன வந்து காட்டியிருந்தது இந்த சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட்னு இங்கே காட்டியிருப்போம். இந்த கடை தான் வந்து நம்ம தேங்காய்லாம் வாங்கினது. இங்கே வாங்குறது தான் தேங்காய், தலைக்கு தொடர்லாம் இங்கே தான் வாங்குவோம். அந்த கடைக்கு அப்படியே பக்கத்தில் தான் இந்த கடை. முருகன் ரோட் காமிச்சு நினைக்கிறேன். பாலமுருகன் காஃபி, ஸ்நாக்ஸ் அண்ட் காஃபி பார். பஜ்ஜி சூடாக ரெடி ஆகிடுச்சு. முட்டை போண்டாவா? அதை அடிச்சுக்கிறேண்ணா. இப்போ எவ்வளோ அது முட்டை போண்டா? முட்டை போண்டா 20, பஜ்ஜி 7 ரூபா. பஜ்ஜி 7. சூப்பர். நம்ம ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி எல்லாம் மதியம் ஃபுல்லாக லஞ்ச் சாப்பிட்டதுனால நீங்கள் சாப்பிடல. சூப்பராக இருக்கும். ரெகுலராக சாப்பிட கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் ஏற்காடுக்கு தான் வந்திருக்கோம். ஏற்காடு மலையை வந்து ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் 20 கொண்டை ஊசி வளைவை பற்றி நம்ம எல்லாமே வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஏற்காடு ஹில்ஸில் ஏறும் போது இன்ச்சு பை இன்ச்சு நம்ம மலையில் என்னென்னலாம் இருக்குது, ஏற்காடில் வந்து நம்ம வியூ பாயிண்ட்டுன்னு மலைக்கு மேலே ஏறி அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துருப்போம். ஆனால் ஏற்காடு மலை ஹில்ஸ் அந்த 20 கொண்டை ஊசி வளைவு ஏறுறதுக்குள்ளே என்னென்ன வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா 9வது கொண்டை ஊசி வளைவில் நான் நின்றுட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோலையும் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுலையும் எப்படி வியூ பாயிண்ட் இருக்குங்கிற எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஏற்காடு அர்சர் லுக்ஸ் சேனலில் இதுக்கு முன்னாடி ஏற்காடு பற்றி போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம ஏற்காடில் வந்து என்னென்ன சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் எங்கெங்கே இருக்குது, வியூ பாயிண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டில் போட் ஹவுஸ் போயிருப்போம். அது போக வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம். ஸோ அது போக இன்னும் நிறையா இடத்துக்கு அங்கே போயிருந்தோம். அந்த வீடியோவோட டீட்டெயில்ஸும் நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்காடு வந்து இன்ச் பை இன்ச்சாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 20 கொண்டை ஊசி அளவில் எத்தனை வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு போகிற மெயின் ரோடு. ஸோ ரைட் சைடில் போனால் ஏற்காடு, லெஃப்ட் சைடில் போனால் தான் குரும்பட்டி பூங்கா. இது செம கிளைமேட்டாக இருக்குது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் கௌரிமேடு அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பு. இதிலேருந்து இந்த சைடு போனால் குரும்பட்டி பூங்கா, ரைட் சைடில் போனால் ஏற்காடு வரும். ஸோ வாங்க அப்படியே இன்றைக்கி ஏற்காடு மலை ஏறும். மக்களே நம்ம இன்றைக்கும் வந்து ஏற்காடு வந்திருக்கோம். சரி இன்றைக்கி ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு நான் மட்டும் வந்துட்டேன். ஏன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது, மழையும் வந்து வர மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் அப்படியே இது பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ கொண்டை ஊசி வளைவோட நேம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா டீட்டெயில் வந்து இந்த வீடியோலேயே நான் ஒரு கார்டு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வாங்க இன்றைக்கி ஏற்காடு செமையாக சுற்றி பார்க்கலாம். ஒரு வீடியோ வேணால் எடுத்துக்கிறேன். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் வேணும் ஒன்று சொல்லு.
இந்த ஒரு குரங்கு மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருந்தது. நானும் முன்னேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன், திரும்பவே இல்லை. ஆஞ்சநேயான்னு சொன்னோன்னே எவ்வளோ வேகமாக திரும்ப பாரு. ஆஞ்சநேயா ஓடியா 2 குரங்கு உட்காந்துட்ருக்கு. நம்ம எதாவது கொடுப்போமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்குங்க. நம்ம எதுவும் கொடுக்க போகிறதில்ல. என்ன காரணம்னா காடில் வந்து குரங்குகளை எதுவும் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் நானும் எதுவும் கொடுக்கல. ஆனால் குரங்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. நம்ம பக்கத்தில் போனால் நம்ம எதாவது கொடுப்போமான்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்குது. அதனால் தூரத்தில் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. பக்கத்தில் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த டைம். கிளைமேட் சூப்பர். ஆனால் நிறையா குரங்கு இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டி குரங்கு இருக்குது. ஐயோ, சின்ன குரங்கு இங்கேயும் ஒன்று இருக்குங்க. இங்கே ஒரு குரங்கு தனியாக உட்காந்துட்ருக்கு. யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்கு. குரங்குக்கு என்ன பிரச்சனைனா நம்ம பக்கத்தில் போனோன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி உருன்னு பார்க்குது. அதனால தான் தூரத்தில் என்னாச்சு. பக்கத்தில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நிறைய குரங்கு இருக்குது. இந்த கிளைமேட்டுக்காக இல்லை இந்த டைம்லேயான்னு தெரியல, பார்க்குறது நிறைய குரங்கு நிறைய இருக்குது. கூட்டமாக இருக்க குரங்கு பக்கத்தில் நிறுத்தினோன்னா எல்லா குரங்கும் ஓடி வருது. அதனால தான் கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்கலான்ட்டு. ஹாய் ஹாய் அப்படியே பொறுமையாக பார்த்துட்ருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கும் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே நல்லா கிளைமேட் சூப்பர். இங்கேயுமே வந்து நல்லா க்ரீனிஷாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா இன்னும் சில்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். மேலே வந்து இங்கே மழை கண்டிப்பாக வருமாட்டிருக்கு. அந்தளவுக்கு தான் கிளைமேட் இருக்குது. ஸோ நாமளும் மலையை ஏறிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 1:30 1:30 ஆகுது. ஸோ இன்னொரு ½ அன் ஹவரில் மலைக்கு ஏறிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமாக வழியில் வந்து குரங்கெல்லாம் இருந்ததுன்னா நிறையா வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ குரங்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கூட்டமாக தான் வாழுது. அதே போல் நல்லா குட்டி குரங்கு நிறையா இருக்குது. அந்த குட்டி குரங்கு எடுக்கணும். அப்படியே மலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹில்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி போட் ஹவுஸில் என்னென்ன ஃபேருங்கிறது டீட்டெயில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குக்கெலாம் என்னென்ன சார்ஜஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஸோ பக்கத்தில் வந்து இது இருக்குது, சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். அது போக இன்னும் வேறு என்ன அட்வென்ச்சர் பார்க்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து எதையுமே ஒரு பிளான் இல்லாமல் தான் இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கேன். ஆனால் பக்கத்தில் என்னென்ன வீடியோ எதெல்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம ஏற்காடு. செம சூப்பர். ஸோ பின்னாடி தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு தான் ஏறியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் கீழேருந்து மேலே வந்திருப்பேன். அதுக்கே கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது காட்டினா தான் நல்லா தெரியும். ஸோ உச்சிக்கு போக போக இன்னும் பிளேசஸ் நிறையா வந்து வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 கிலோமீட்டர் தான் கீழேருந்து வந்ததுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு செம்ம சூப்பரில். பின்னாடி தெரியுறதெல்லாம் பாருங்கள் எல்லாமே பில்டிங் தான். ஓகே, பேக் கேமராவில் காட்டுறேன். சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து சேலம். இந்த பக்கம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தோட அவுட்டர். அவ்வளோ சூப்பர். ஸோ மழையும் வரல, ஆனால் கிளைமேட்டும் நல்லா வெயில் இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வர்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே கிளம்பி வந்தாச்சு. ஏற்காடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வியூ பாயிண்ட்டு நிறையா இடத்துல இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸு. நம்ம போட் ஹவுஸ்க்குலாம் ஆல்ரெடி டிக்கெட் எவ்வளோ வருது அப்படின்லாம் சொல்லியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ரஃப்பாக எதுவுமே ஒரு ஐடியா இல்லாமல் தான் போகிறேன். என்னென்ன டீட்டெயில்ஸ் தெரியுதோ நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா வியூ பாயிண்ட்டாக இருக்கிற இடம். கீழே நம்ம ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வலையிலேருந்து மேலே ஏறணும்னா ஒரு 3 கிலோமீட்டர், 2 இல்லை 3 கிலோமீட்டர் தான். அதுக்குள்ளேயே வந்து இந்த சூப்பரான வியூ பாயிண்ட். என்ன காரணம்னா இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. டிஸ்டர்பன்ஸ்னு நான் சொல்கிறது வந்து இந்த ஏரியா நல்லா ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வைடராக ஒரு வியூ கிடைக்கும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சேலம் டிஸ்ட்ரிக் வந்து ஓரளவுக்கு தெரியும். இந்த சைட்லாம் பார்க்குறது எல்லாமே சேலம் சிட்டி தான். ஸோ இது வந்து சேலமோட அவுட்டர். ஸோ கூட்டம் வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் திங்கட்கிழமை கூட்டமே இருக்காது, மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஏன்னா மற்ற நாளில் வந்தால் ஃபுல் கூட்டமாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுனா அந்தளவுக்கு டீட்டெயிலாக எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி திங்கக்கிழமை. போன முறை வந்ததோ திங்கக்கிழமை தான் வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நல்லா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏற்காடில் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க நம்ம ஏற்காடை சுற்றி பார்ப்போம். இது நம்ம ஏற்காடு. நம்ம போன வீடியோவில் காட்டியிருப்போம், யூஸ் திஸ் பூத் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டில் பூத் அப்படின்னு. மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க தான். ஆனால் என்னென்ன இருக்குது பாருங்கள் உள்ளே. பீர் பாட்டிலு, சரக்கு பாட்டிலு எல்லாத்தையும் உள்ளே போட்டிருக்காங்க. எனிவே
ஏதோ இதில் வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு ஒரு பெருமை வச்சுக்கலாம். ஆனால் உள்ள பிளாஸ்டிக் பாட்டில் நிறையா போட்டிருக்காங்க, அது தெரியுது. ஸோ உள்ளே வந்து பிளாஸ்டிக் பாட்டில் போடுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ பாட்டில் பூத் அப்படின்னா இது நிறைய இடத்துல வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காட்டில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து சேராமல் இருக்கும். இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் கூட நம்ம தூக்கி உள்ளே போடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தூக்கி கீழே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பண்ணது பெஸ்ட்டு. ஸோ பாட்டில் பூத்தை வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து காட்டுக்கும் நல்லது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து காட்டில் எரியாமல் இந்த மாதிரி டஸ்ட்பின் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க, அதில் போடுங்க. அதுதான் வந்து காட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. குரங்குக்கு அப்படி என்ன தான் பேன் பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோ, எல்லா குரங்கும் பாருங்கள் அப்படியே பேன் பார்க்குற வேலையே தான் பார்க்குது. ஒன்றும் பேன் பார்க்குது, இல்லைனா காதை குறைஞ்சிட்ருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான். இல்லை சின்ன குரங்கு, அதே போல் அந்த பெரிய குரங்கு பாருங்கள் பேன் பார்த்துட்ருக்காங்க. சின்ன குரங்குக்கு இங்கேயும் நிறைய குரங்கு உட்காந்துட்ருக்கு. பக்கத்தில் போவேனா, ஏன்னா போனால் அது ஒன்றா பயந்துட்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி ஊன்னு வருது, கடிக்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் போடணும்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஆசையாக பார்க்குது. அதனால் நம்ம எதுவும் பண்ண வேணாம், தூரத்துலேருந்தே பார்த்துட்டு கிளம்புறது தான். ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் காட்டணுன்னு ஒரு தோணுச்சு. ஏன்னா குட்டி குரங்கு அழகாக இருக்குது, இதோட குட்டி குரங்குலாம் இருக்குது. இது கொஞ்சம் பெருசு, இதோட சின்ன குரங்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியல, பக்கத்தில் போனால் பெரிய குரங்குலாம் இருக்கா, அதனால் ஏதாவது பண்ணிடுமோன்ட்டு ஒரு பையன் பாருங்கள். ஏதாவது வந்து அவ்வளோதான் படுத்துடுச்சு. ஜாலியாக இருக்குது குரங்கெல்லாம். பேன் இருக்கா, அது இருந்ததுன்னா பேனில் எடுத்து கீழே போடுறதில்ல, எடுத்து சாப்பிட்ருக்கு. சரி சரி படுத்து தூங்கு, டிஸ்டர்ப்லாம் பண்ணல. செம சூப்பரில் பார்க்குறதுக்கே ஜாலியாக இருக்குது. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து நாங்கள் போன முறை ஜூன் மாதம் கடைசியாக வந்தபோது கூட இவ்வளோ கிளைமேட் இல்லை. இன்றைக்கி செம சூப்பரான கிளைமேட்டு. மிஸ்ட்டே வந்து இருக்குது, பனியே இருக்குது. நான் இன்றைக்கி வந்து மேகம் மூட்டமாக தான் இருந்தது, அதை வந்து மிஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா பனி மூட்டமாக தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பனி இது சொல்லுவாங்க, மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது நின்னோன்னா அப்படியே மூஞ்சில் சாரலே அடிக்கும். அந்தளவுக்கு வந்து கிளைமேட் சூப்பர். மழை பொழிவோடு, அதாவது மிஸ்ட்டு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. சூப்பரான கிளைமேட்டு. சீக்கிரம் வந்து ஊட்டியெல்லாம் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா ஊட்டி போய் கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம். ஊட்டி வந்து போய் பார்த்துட்டு, எனக்கும் வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி எதாவது வெளியில் போய் விளாக் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஏற்காடு இந்த மாதிரி இங்கே பக்கமாக இருக்குது அப்படிங்கிறனால இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ இன்றைக்கும் ஒர்க் அதிகம் தான். ஸோ ஒரு 2 hours டைம் எடுத்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன். கிளைமேட் தான் முக்கிய காரணம். வெயில் அடிச்சுருந்தா வந்திருக்கவே மாட்டேன். மழை வந்துட்டுருக்கு, இது மழை வர மாதிரி ஒரு கிளைமேட்டு அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி வந்தது. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சிட்டிங்கன்னா எனக்கு அதே போதும். ஏன்னா பாட்டில் போத்தில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து போய் மண்ணில் வந்து சேராது. ஏன்னா மண்ணில் பிளாஸ்டிக் சேருது அப்படின்னா அது மக்கறதுக்கு கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் ஆகும். ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வருஷத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து கீழே இறங்காது. ஸோ அதனால தான் வந்து பாட்டில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கீழே மண்ணில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டால் சீக்கிரம் மக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு வாழை இலையை கீழே போடுறோம் அப்படின்னா அது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் மக்கிறோம். அப்படி பிளாஸ்டிக் பாட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மக்காது. அதனால தான் மண்ணில் போடக்கூடாதுங்கிற ஒரு ரீசனை சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஏற்காடோ இல்லை மற்ற எங்கே போனீங்கனாலும் சரி, பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்பராக இருந்தால் தான் அதை ரீசைக்கிள் பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு சிரமம். ஸோ அதுக்காக தான் இது மாதிரி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு வரவங்க யூஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அப்படியே மலைக்கு ஏறுவோம். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரத்தில் மலைக்கு ஏறிடலாம். இன்னும் கொண்டை ஊசி விளைவு 2 வரல. ஸோ எனக்கு அது ஒவ்வொரு இடத்துல நின்று பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தான் நின்றுட்டேன். வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். ஹில்ஸ் பிளேஸில் நான் வந்து மலைக்கு ஏறி உங்கள் மேலே வந்து எப்படிலாம் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் அந்த வீடியோவிலே காட்டுறேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. அதனால் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் செம சூப்பராக இருக்குது. கேமரா வந்து இவ்வளோ கொஞ்சம் இதாக இருந்தது, ஜூஸாக இருந்தது. அதனால் இப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி இருக்க இடம் செம சூப்பரில். இப்படி செம சூப்பர். இந்த மாதிரி இடத்துல வந்து லைஃப்பில் வந்து அடிக்கடி வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து பரவாயில்ல. ஆனால் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கிட்டத்தட்ட பாலம் வந்து 60 அடி பாலம். லென்த்து வந்து 60 அடி இருக்க மாட்டிருக்கு. அதுவும் போட்டிருக்காங்க. கீழேயும் வந்து கீழே டெப்த்து பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு. அவ்வளோதான்
ரொம்ப உயரம் அதிகம். அதே போல் மலை உயரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக தெரியுது. இது எல்லாமே வந்து இந்த டைமில் வர்றதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ வியூ வந்து சூப்பராக கிடைக்குது. மற்ற டைமில் வந்தால் கூட இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்காது, ஃபோன்லேயே அந்தளவுக்கு காட்ட முடியாது. ஸோ அதனால தான் இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு வியூ பாயிண்ட்டு நல்லா பார்க்குறது அக்யூரேட்டாக தெரியும். ஸோ அதனால தான் நின்று வீடியோ எடுக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து பாலம். அந்த பாலம்லாம் வந்து முன்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண பாலம் மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ புதுசாக கட்டியிருக்கு. அது வந்து பழைய காலத்து பாலம். ரொம்ப பழைய காலத்து பாலங்கிறதுனால அது வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பாலம் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய அதிசயம் பார்த்திங்களா, இந்த மரம் வந்து அப்படியே பாறையிலே வளருதுங்க. பாறை தான், பாறையிலே இந்த மரம் இவ்வளோ பெரிய மரம் பாறையிலே வளர்ந்துருக்கு. மண்ணோட குடிமானம் இருக்குது. பட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வளர்கிற இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே பாறை தான். ஸோ மரத்தோட சக்தி பார்த்திங்களா, பாறையிலேயே வந்து மரம் வளருது. எவ்வளோ பெரிய மரம். ஆனால் அதில் இந்த வேர் பார்த்திங்கன்னா எல்லாமே பாறையிலேயே பிடிச்சி பாறையிலேருந்தே வர மரம் தான் இது. பார்க்கவே அவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தேன். இந்த இடத்துல தான் சின்ன எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். மரமும் என்ன மரம்னு தெரியல. நம்மளுக்கு இதை பற்றி விவசாயத்தை பற்றிலாம் தெரிஞ்சால் ஒரு மரத்தோட பேர் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், அது மரமே வந்து அப்படியே பாறையில் தான் வளர்ந்துட்டுருக்கு. எல்லாம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட 4-5 மரம் பார்த்தேன். எல்லாமே பாறையிலே வளர மரம் தான். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மேலே வரைக்குமே அப்படி தாங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே வந்து பாறையில் இருந்தால் எல்லா இடத்துலையும் மரம் வளருது. அந்தளவுக்கு வந்து மரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பாறையிலேருந்து கூட உயிர் வாழ்ந்து நிழல் தர மாதிரி ஆக்சிஜன் தர்றதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மரத்தோட சக்தி இருக்குது. இந்த மரமும் பார்த்திங்கன்னா நடுவில் பாறை இருக்குது. அதனால பாறைக்கு நடுவில் வளர்ந்துருக்கு. சூப்பரான இடம். அப்படி தான் வேர் வந்து பார்த்திங்கன்னா பாறைக்கு மேலே வந்து மரம் இருக்குது. வேர் பாருங்கள், அங்கேருந்து வந்து கீழே வரைக்கும் வேர். நம்ம இவ்வளோ நாளாக வந்து மரம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தை பார்த்துருப்போம். வேர்லாம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும். இது பாருங்கள், பூமிக்கு மேலேயே வேர் தெரியுது. ஆனால் மரத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து தாங்கி இந்த பிடிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய இடத்துல மரம் பார்த்தேன். இங்கே மட்டும் கிடையாது, சுற்றி நிறைய இடத்துல மரம் இருக்குது. குரங்கு அப்படியே ஃபேமிலியாக உட்காந்துருக்கு. குட்டி குரங்கு ஒன்று இருக்குது, பெரிய குரங்கு. பெருசில் 2 குரங்கு, ஒரு குட்டி குரங்கு உட்காந்து. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல குரங்கு இருக்குது. ஒவ்வொரு குரங்கு வந்து தேன் பார்த்துட்ருக்கு. அங்கே 2 குரங்கு பார்க்கலாமா, இறங்கி பார்க்கலான்னு ஆசை தான். இறங்கினா தான் வந்துமோன்னு ஒரு பயம். இந்த குரங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தேன் பார்த்துட்ருக்கு. பெரிய குரங்கு தேன் பார்த்துட்டு, சின்ன குரங்கு பாருங்கள் இங்கே ஓடிது பார்த்தோன்னா. சிங்கியும் அந்த குரங்கே தான். இந்த குரங்குங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்குங்க. ஆனால் ஒரு சில குரங்கு இந்த மாதிரி தாங்க ரொம்ப வீக்காக இருக்குது. ஒரு சில குரங்கு நல்லா புஜிஸ்டிக்காக இருக்குது. ஒரு சில குரங்குங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்குது. அது என்னன்னு தெரில. இங்கே இருக்க குரங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய குரங்காக இருக்குது. ஸோ இந்த குரங்குலாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. பெரிய மரம். மரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பேக்ரவுண்டில் செம வியூ பாயிண்ட்டு. ஆனால் மரம் எல்லாம் காஞ்சிருச்சு. இந்த மரம் என்ன காரணம்னு தெரியல. இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க. மரமும் ஆனால் காஞ்சிருச்சு. ஆனால் இந்த வியூவுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. மரத்தோட ஒயிட் கலருக்கு இந்த பேக்ரவுண்டில் இப்படி க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு மரம் நல்லா பளிச்சுன்னே தெரியும். உங்களுக்கு வீடியோலேயும் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பரான வியூ. எக்கார் நம்ம வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று இப்படி பொறுமையாக பார்த்தோம்னா ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு வியூ பாயிண்ட் தான். எல்லா இடமுமே நம்மளுக்கு இப்படி க்ரீனிஷாக இப்படி பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான இடம் மாதிரி தெரியும். ஸோ ஏற்காடு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் பொறுமையாக பாருங்கள். இன்னொரு இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம வியூ பாயிண்ட். ஸோ இன்னொரு இடத்த உங்களுக்கு எப்படி இருக்குது, நம்ம சூப்பரில் எவ்வளோ உயரம் பாருங்கள். மேலே வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய உயரத்துக்கு இந்த பாறை இந்த இடத்துல தெரியுது. வியூ பாயிண்ட்னா அதுதான் செம வியூ. செம சூப்பரான இடம். சரி, காஞ்ச மரம் தான். ஆனால் இந்த இடத்தோட இந்த மரத்தையும் சேர்த்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி இந்த இடமும் ஒரு வியூ பாயிண்ட் தான். பார்க்க வேண்டிய இடம். சும்மா அப்படியே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம ஹில்ஸ்லேருந்து மேலே ஏறி கீழே பார்க்குறது கூட அந்தளவுக்கு பார்க்க முடியாது. இங்கே எங்கே பாறை இருக்குது மரம் இருக்குதுன்னு.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்குறோன்னா வச்சுங்களேன், எக்ஸாக்டாக தெரியும் மேலே என்ன பாறை பாருங்கள். அங்கே ஒரு பாறை இருக்குது, ஃபோனில் பார்க்குறதுக்கு தெரியாது. பட் நேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாறையோட உயரம், பாறை எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற எல்லா இதுவுமே நம்மளுக்கு தெரியும். சூப்பரான இடம். இன்னொரு காட்டியிருப்பேன் அந்த பாலமும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடமா இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம ஏற்காடு வந்தோன்னா நேராக மலைக்கு போய் இந்த ஒரு 4-5 வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு கீழே வராமல் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா நின்று பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்காடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடமும் நம்மளுக்கு விசிட்டிங் அதாவது இது தான் வியூ பாயிண்ட்டு தான், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிளைமேட் வந்ததுனால நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷாக கேமரா ஃபோன்லேயே வந்து அந்தளவுக்கு காட்ட முடியுது. நம்ம வெயில் அடிக்கிற டைமில் வந்தோன்னா கண்டிப்பாக வியூ வந்து நம்மளால் ஃபோனில் கேப்சர் பண்ண முடியாது, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த கிளைமேட் வந்ததுனால ஃபோன் பார்க்குறதுக்கும் ஃபோன்லேயே வந்து நம்மளால் எல்லா இதுவுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியுது, பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. அதுக்கு தான் இந்த இடத்துல நின்றுட்டேன். ஒவ்வொரு இடமா நின்று தான் போயிட்டுருக்கேன். நான் செகண்டு கொண்டை ஊசி வளைவே வரல, அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ இடத்துல நிறுத்தியாச்சு. நம்ம மலைக்கு ஆரம்பித்து 3/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இந்த டைமு இவ்வளோ நேரம், அதாவது இப்போ தான் வந்து செகண்ட் கொண்டை ஊசி வளைவுக்கு பக்கமாக போயிட்டுருக்கேன். இன்னும் போகவே இல்லை. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சரி, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ஹில்ஸ் பிளேஸோ இல்லை இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் வந்து போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்மளுக்கு சேலம் பக்கமாக இருக்கனால ஐயோமா கண்ணில் எதுவும் வந்துச்சு. டூரிஸ்டுக்கு ஏதோ பூச்சி சின்னதாக பறந்து வந்தது, கண்ணில் வந்துச்சு. ஸோ அதனால் பக்கமாகவும் இருக்குது ஏற்காடு. நம்ம ஆஃபீஸ் வரைக்கும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பிக்னிக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸில் வந்துட்டேன். 2 ஹவர்ஸில் பார்த்துட்டு கீழே இறங்கிடலாம், அந்த மாதிரி தான் இங்கே இன்றைக்கி பிளான் பண்ணி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 6 மணிக்குள்ளே போனால் தான் அங்கே இன்னும் வேலை இருக்குது, எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. வாங்க அப்படியே மலைக்கு ஏறுவோம். பிளேஸ் நான் வந்து ஏற்கனவே காட்டியிருப்பேன், இருந்தாலும் வந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ சூப்பரான இடமா இருக்குது பாருங்கள். ஸோ பெயிண்டிங் தான், ஆனால் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. அது இந்த டர்னிங்க்கு அதுக்கும் பார்க்கவே சும்மா நச்சுன்னு இருக்குது. ஸோ வேறு மாதிரி சும்மா தெரிக்குது அப்படி சொல்லலாம். செம சூப்பராக இருக்குது. அது இந்த இடத்துக்கு அதுக்கும் செம சூப்பர் பாருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள், மரம் வந்து கிட்டத்தட்ட பாறையிலே வளர்ந்துட்டுருக்கு. ஸோ கிளைமேட்டுக்கு அதுக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பர். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு இடமா மிஸ் பண்ணாமல் இப்படி பொறுமையாக பாருங்கள். ஆச்சரியமாகவும் இருக்குங்க. பாறைக்கு மேலே வந்து மரம் வளர்ந்துட்டுருக்கு. வேர்லாம் பார்த்தீங்கன்னா பாறையிலேருந்து கீழே வந்து மண் எங்கே இருக்கோ அதில் போய் வேர் தாங்கி நின்று மரம் எப்படியாவது நம்ம உயிர் பிழைக்கணுங்கிறதுக்காக இந்த வேர் வந்து மரத்துக்கு கீழே வந்து பாருங்க, அந்த பாறைக்கு நடுவுலலாம் உள்ளே பூந்து மண் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிடிச்சிக்குது. இல்லைன்னா அந்த பாறையிலே பிடிச்சி அந்த மரம் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தோட நேச்சர் என்னன்னு எனக்கும் தெரியல. ஸோ கண்டிப்பாக யார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல மண் கொஞ்சம் கூட கிடையாது, பாறை தான் இருக்குது இந்த இடம் எல்லாமே. ஆனால் பாறையிலேயும் இந்த மரம் வளருது, அதுதான் ஆச்சரியம். அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், செம்ம இருக்குது இன்றைக்கி. பயங்கரமாக இருக்குங்க கிளைமேட்டு. மேலே மிஸ்ட்டுக்கு அதுக்கும் ஏற்காடு வந்து ஊட்டியாட்டம் ஆகிடுச்சு. செம சூப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இங்கே இப்போவே சாரல் ஆரம்பிச்சிருச்சு, தூரிகிட்டு இருக்குது லைட்டாக. மேலே வந்து இப்போ தான் 3-4 கொண்டை விசையில வந்திருக்கேன். இதுதான் வந்து இன்னும் 20-16 கொண்டை விசை வரையும் மேலே ஏறணும். சூப்பராக இருக்குது இன்றைக்கி கிளைமேட், அட்டகாசமாக இருக்குது. வாங்க 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 சீக்கிரம் மலைக்கு ஏறுவோம். டைம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி. இதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். வியூ பாயிண்ட்னா அப்படியே அள்ளுது. செம சூப்பர். போன டைம் கூட இப்படி என்ஜாய் பண்ணல. இந்த முறை என்னால் ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி வீடியோ எடுக்காமல் இருக்கவும் இல்லை. ஸோ அது பாருங்கள், இது வந்து எல்லாமே பஸ்ஸு வர்றது. நம்ம அந்த பைக்கில் வந்த இடம் இது தான். வந்து இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இந்த இடம் பாருங்கள், செம வியூ பாயிண்ட். லாரி அங்கே ஹார்ன் அடிக்கிறது, இங்கே காது கேட்குது. சும்மா அள்ளுது இந்த இடம். நம்ம ஏற்காடு செம சூப்பரான பிளேஸுங்க, அட்டகாசமாக இருக்குது. சரி, ஏதோ பஸ்ஸு பெரிய வண்டி வர்றதுக்கு இந்த இடத்துல வந்து நகரணும். ஏன்னா வண்டி மேலே ஏறுறதுனால டர்னிங்கில் நிற்க முடியாது. அப்படியே கிளம்புவோம். சூப்பரான இடம்ல. நம்ம ஊட்டி போனால் கூட இப்படி ஒவ்வொரு இடமா ரசிக்க முடியுமான்னு தெரில. போயிருக்கேன் நிறைய டைம். ஆனால் ஊட்டியில் கூட இவ்வளோ பிளேஸ் இருக்காது. ஆனால் இங்கே ஏற்காடு வந்தோம்னா இந்த நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடமா நின்று பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த இடமும் செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க.
இப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இடமும் வந்து நம்ம பொறுமையாக நின்று பார்த்தோன்னு வச்சிங்களேன், செம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம அங்கே கீழேருந்து வரும்போதே பார்த்த இடம் தான். ஆனால் இந்த டைம் பார்க்குறதுக்கு நல்லா வைடராக தெரியுது. இந்த பஸ்ஸு கீழேருந்து வந்துட்டுருக்கு. பஸ்ஸு டர்னிங்கில் எப்படி ஏறுதுன்னு அடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து விவரிக்க வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி சொல்லலாம். செம சூப்பரான கிளைமேட். நாம் வந்து ஓரமாக தான் நின்றுருக்கோம். நம்ம ஒன்றும் ஹார்ன் அடிக்கல. கீழேருந்து பஸ்ஸு அந்த டர்னிங்கில் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ பஸ்ஸு வந்து அங்கே ஏறும். இப்போ தான் அது 9th கொண்டை விசு வலையில் இருக்கும். செம சூப்பரான இடங்க, இன்னும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீனியாக பசுமையான இடம். பஸ்ஸு வந்துருச்சு. பஸ்ஸு வந்து இப்போ கொண்டை விசு வலையில் ஏறப்போகுது. ஸோ அதை வேணால் முடிஞ்சால் இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பெண்டு இப்போ 2 வீலரில் போகிறதுக்கு அவ்வளோ சிரமம் இருக்காது. பஸ்ஸு இந்த மாதிரி காரில் வரவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்புறம் அந்த இடத்துல கார் திரும்புது. ஸோ அடுத்து பஸ்ஸு வந்து மேலே ஏறப்போகுது. அங்கேருந்து ஒரு கார் வர்றதும் பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிட்டாங்க. பஸ்ஸு ஒரு டன் போட்டு தான் மேலே ஏறும். சின்ன பஸ் தான், ரொம்ப லாங் பஸ்ஸாக இருந்தால் தான் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. ஏன்னா அந்த டர்னிங் வந்து இந்த சைடில் ஏறி தான் அந்த பக்கம் ஏறும். அதனால் இது எல்லாமே சின்ன பஸ் தான். ஊட்டியில் அந்த மாதிரி போகும்போது தான் பெரிய பஸ் இருக்கும். அதெல்லாம் அசால்ட்டாக திருப்பவங்க. 2 மணி இங்கேயே ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. இன்னும் மலைக்கே ஏறல. இப்போ தான் 9வது கொண்டை விசு வலைக்கு வந்திருக்கேன். இன்னும் 10 ஏறணும். இன்னும் மேலே போய் மலையில் போய் சாப்பிட்லாமா அப்படிங்கிற யோசனையாக இருக்குது. சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடணும், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இப்படி இருக்கு பாருங்கள். நடுவில் வந்து ஒரு இடத்துல ஃப்ரூட்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வாங்கி சாப்பிட்டேன். 30 ரூபா அந்த கப்பு. மாங்காய் இது எல்லாமே 30 ரூபா. இது பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ டிசைனாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால கட் பண்ணுறத வீடியோ எடுக்கணுன்ட்டு. நம்ம சேலத்துலேயும் கூட அப்படி கட் பண்ணி விற்பாங்க. இங்கே வாங்கினது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. தர்பூசணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சாப்பிட்டாச்சு. செம சூப்பராக இருக்குல்ல இடம். இடம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். வரும்போதெல்லாம் இங்கே நின்றுவேன். போன முறை வரும்போது இங்கே வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ செம சூப்பரான பிளேஸு. 2 பக்கமும் மரம் இருக்கும். மரத்துக்கு நடுவுலேயே அந்த ரோடு போகும். பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்கும். அது இப்போ மிஸ்ட்டு வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் செம சூப்பராக இருக்குது. யாரும் ஜர்க்கின்லாம் போட்டு வரல, பரவாயில்ல. இருந்தாலும் குளிருக்கு தான். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஓட்டிட வேண்டியதான். செம்ம சூப்பரில் இங்கே பாருங்கள், அப்படியே க்ரீனியாக. இந்த இடமே வந்து வேற எங்கேயோ நம்ம ஒரு ஊரில் இருக்க மாதிரி, நாட்டிலே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடம் இது. நம்ம வந்து ஃபாரின்லாம் போயிட்டு கூட நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வண்டியில் போய் இப்படிலாம் இருக்க முடியுமா தெரியல. ரொம்ப ஏற்காட்டில் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரோம். காரணம் என்னென்னா, ஏற்காடு வந்து நம்ம ஊட்டி கூட நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. ஊட்டி டெவலப்னா பில்டிங்ஸ் நிறையா ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து க்ரீனியை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஏற்காட்டில் அப்படி கிடையாது. பில்டிங்ஸ் வந்து இங்கே நம்ம மலை ஏறுற வரைக்குமே எங்கேயுமே பில்டிங் பார்க்க முடியாது. மலை ஏறி மேலே தான் வந்து பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடத்த அப்படியே க்ரீனாகவே வச்சுருக்காங்க. அது வந்து பாராட்ட வேண்டியது. ஸோ அப்படியே மலைக்கு மேலே ஏறிட்டுருக்கோம். வீடியோ பாருங்கள். அடுத்து நான் வந்து ஹில்ஸில் வந்து இன்றைக்கி என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். முடிஞ்சால் இந்த ஃபுல்லாக நம்ம இப்போ ஹில்ஸ் ஏறினது எல்லாமே ஒரு விலாகாக போட்டு மேலே மலைக்கு மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட்டு ஒரு விலாகில் சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல வந்து இவ்வளோ க்ரீனாக இருக்குங்கிறத நான் இதோட எக்ஸாம்பிளோட வேறு எதையும் காட்ட முடியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஸோ இந்த இலை வந்து இது என்ன இலைன்னு கேட்கணும். அட்லீஸ்ட் பெரிய பெரிய இலையாக இருக்குது. சரி, என் கை அவ்வளோக்கு இருக்குது பாருங்கள். இதுதான் என்னோடய கையான இலை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக தெரியுதுல்ல. கிட்டத்தட்ட 2 அடி இருக்கும். 2-2.5 அடி இருக்கும். அவ்வளோ பெருசு. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த இலையை பார்க்குறேன், வேறு எங்கேயுமே பார்க்கல. ஸோ இது என்ன செடி அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ எனக்கு ஒரு வீடியோவில் வந்து இது காட்டணும் அப்படின்ட்டு போன முறையே எடுத்திருந்தேன். ஸோ இவ்வளோ நம்ம டீட்டெயிலாக எடுக்கல. ஸோ அதுக்காக தான் இந்த டைம் வந்து இது என்ன அப்படிங்கிறத காட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இடம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வர்றது வந்து ஏற்காட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. நான் கூட இப்போல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரசித்து ஒவ்வொரு இடமா நின்றுலாம் வீடியோ எடுத்ததில்லை. ஸோ இந்த டைம் தான் இவ்வளோ சூப்பராக வந்து க்ரீனாக இருக்கனால தான் இவ்வளோ டைம் வந்து நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏற்காடு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்தாலும் வெயில் காலத்தில் வந்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் இவ்வளோ வந்து இடத்த வந்து பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. வெயில் காலத்தில் ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மழையும் பெய்யாமல் குளிரும் அடிக்காமல் ஒரு மாதிரி மிடிலாக இருக்க கிளைமேட்டு. ஸோ அதனால் இந்த டைமில் வர்றது வந்து தி பெஸ்ட்னே சொல்லலாம். ஆனால் இதுக்கு மேலே வர பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அக்டோபருக்கு மேலே தான் கொஞ்சம் சீசன் வந்து குளிர்காலம் மாதிரி. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மழை காலம். இனிமேல் மழை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சீசன் தான் இது. சூப்பராக இருக்குல்ல.
நம்ம கிளைமேட்டாக இருக்குங்க இன்றைக்கி. பயங்கரமான மிஸ்ட்டு, பனி பெஞ்சிட்ருக்கு, குளிரும் சரியான குளிராக இருக்குது. இடமே பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீனிஷ் ஆகிடுச்சு. ஸோ நிற்கவே முடியல, அந்தளவுக்கு குளிருது. பாறையெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, பசுமையாக க்ரீனியாக இருக்குது இந்த இடமே. அது இல்லாமல் பயங்கரமான குளிராகவும் இருக்குது. இந்த சீசன் வந்து செம சூப்பராக இருக்க போது. நான் மேலே போய் சீக்கிரம் வீடியோ எடுக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இங்கே பாருங்கள் செம பனி, இந்த இடத்துல நிற்கவே முடியல, அந்தளவுக்கு குளிருது. சரியான பனியாக இருக்குங்க. கிளைமேட் செம சூப்பர். ஃபஸ்ட்டு தெரியுமா நான் இப்போ தெரியுது சொல்லலாம். பேக் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா நல்லா தெரியுது. இப்போ பின்னாடி இது எல்லாமே பார்க்குறது எல்லாமே பனி தான். செம சூப்பரான கிளைமேட்டு. இன்னும் மலைக்கு மேலே ஏறி வச்சு மிஸ்ட்டு இங்கேயே சரியான மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டைம் வந்தது செம ஒர்த்துன்னு சொல்லுவேன். போன முறை வந்ததை விட இந்த டைமு செம சூப்பராக இருக்குங்க. ஆஹா. ஸோ மிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பனி பெய்யறதெல்லாம் நம்ம ஊட்டி அங்கே தான் பார்த்துருக்கோம். ஏற்காடில் பார்த்ததே இல்லை. எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி பார்த்துருக்குது உண்டு. ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல இன்னும் ஃபீல் பண்ணதில்லை. சரியான பனி பெய்யுது. குளிரும் பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை, சரியாக. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா பனி பெய்யுதுன்னு. இந்த இடத்துல தான் நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா மேலே மலைக்கு ஏறியாச்சுன்னா தெரியுமான்னு தெரியல. கீழே மேலேருந்து கீழே பார்க்குறோன்னா அந்தளவுக்கு மிஸ்ட்டு தெரியாது. ஸோ அதனால தான் இது எல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பனி பெய்யுது அந்த இடத்துல, மிஸ்ட்டு வந்து. ஏற்காடு சூப்பராக இருக்குது. இந்த டைம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். மேலே வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மேலே போனோமா அந்த சிக்னல்கிட்ட வந்துடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள். ஏற்காடு இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்படி ஒரு கிளைமேட்டுக்கு வந்ததே இல்லை. செம சூப்பரான கிளைமேட்டுங்க. வா பாருங்கள், பனி பேஞ்சிட்ருக்குங்க. காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். எல்லாமே பனி தான். மிஸ்ட்டுக்கு அப்படியே அப்படியே அந்த பனி என்ன சொல்லுவாங்க, குளிர் காற்று ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக பனி பேஞ்சிட்ருக்கு. நிற்க முடியல, அந்தளவுக்கு குளிருது. சரியான கிளைமேட்டாக இருக்குது இந்த டைமு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்தது கூட இப்படிலாம் இல்லை. இப்போ தான் வந்து இந்த கிளைமேட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஏத்தப்பில் வர வண்டியே தெரியல, அந்தளவுக்கு வந்து பனி பெய்யுது. சரியான குளிர். ஓஹோ, சூப்பரான கிளைமேட்டுங்க. பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து டைம் கிட்டத்தட்ட 5 எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 5 மணி தான் ஆகுது. எல்லாம் லைட் போட்டு வர அளவுக்கு பனி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பனின்ட்டு. போட் ஹவுஸ்லாம் ஃபுல்லாகவே தெரியல. இந்த இடம் போட் ஹவுஸே தெரியல. அதாவது தண்ணியே தெரியல. இந்த இடத்துல ஏரி இருக்குது, தண்ணியே ஃபுல்லாகவே தெரியல, அந்தளவுக்கு மிஸ்ட்டாக இருக்குது. ரோடும் பார்த்திங்கன்னா இந்த கேப் அளவுக்கு தான் ரோடு தெரியுது. அந்த சிக்னல் கூட தெரியவே இல்லை, அந்தளவுக்கு பனி பெய்யுது. ரொம்ப சூப்பரான கிளைமேட். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்படி பார்த்தது. இப்போ பார்க்குறது ரொம்ப, அதாவது இந்த டைமில் வந்தோமா இப்படி தான் இருக்குமாம்மா. இன்னொரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து ஏற்காடு செம்ம சூப்பராக இருக்கும். அவர் கடையில் சொன்னார். மழை வந்து இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி எப்படி இருக்கும் பாருங்க, செம்ம சூப்பரான கிளைமேட். நாமளும் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சாக்லேட் மட்டும் தான் இன்றைக்கி வாங்குகிறேன். சாக்லேட் மட்டும் தான் இன்றைக்கி வாங்கிட்டு போகிறேன். பாருங்கள், இப்போ அந்த பின்னாடி போர்டு தெரியும் இல்லையா, சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து இதுலேருந்து ரைட் சைடில் தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு போட்டுருக்கோம். இது ஸ்ட்ரைட்டாக போனால் தான் பஸ் ஸ்டாண்டு. அந்த ரோட்லேருந்து வந்து தான் நம்ம அப்படி திரும்பணும். இந்த வந்து சிக்னல். ஸோ சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து பரவாயில்ல, இது பார்த்தது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான டீட்டெயிலாம். எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாக்லேட் வந்து நம்ம போட் ஹவுஸ்ட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருப்போம். இன்றைக்கி தான் வந்து ஒரு தயாரிக்கிற இடத்துல பார்த்து அவங்களும் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு இடத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கஸ்டமர் நாளைக்கு யாரோ ஒருத்தர் போய் வாங்கினா கூட அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் இவங்கள்ட்ட போனீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதே போல் கொரியர் சர்வீஸும் இருக்குது. வேணும் அப்படின்னா அவங்கள கால் பண்ணிட்டீங்கன்னா என்ன சாக்லேட் வேணுமோ அவங்களே கொரியர் பண்ணுறாங்க. சாக்லேட் மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே கொரியர் அனுப்புவாங்க. ஸோ அது வந்து இன்றைக்கி கேட்டது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல கொரியர் அனுப்புறீங்களாட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெகுலராக போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ஏற்காடில் நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு 50% தான் சொல்லியிருக்கோம். இன்னும் 50% இருக்குது சொல்ல வேண்டியது. அது இன்றைக்கி டைம் இருந்தால் நான் இன்றைக்கி வேறு ஏதாவது இருக்காங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி டைம் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இறங்கினா தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் அதை பற்றி சொல்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.